சார், இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்கல்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பில், அவங்க வந்து ஒரு வார்த்தையை பாயிண்ட் நம்பர் 20ல் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. யாரோ ஒரு நபர் புகார் கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி புகார்களை வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துனீங்கன்னா இது சென்சார் போர்டை விட சூப்பர் சென்சார் போர்டாக இது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன காரணங்களுக்காக இது தாமதமாக்குறதுங்கிறது இவர்களுடைய பிரமாண பத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சார். கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸோட என்ன காரணங்கள்லாம் வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்படின்னா, கையில் புண்ணு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே பார்க்கலாம். முற்றிலும் அரசியலுக்காக, விஜயை ஒடுக்குவதற்காக, விஜயின் பாப்புலாரிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அவரை முடக்கி போடுறதுக்காக மோடி அரசாங்கம் எடுத்த ஒரு அப்பட்டமான ஒரு விதிமுறல் ஆயுதம். இதில் என்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லிவிடுவாங்க. ஏன் சார், ஃபிலிமை வந்து பார்த்துட்டாங்க, கமிட்டி வந்து சென்சார் போர்டு கமிட்டி பார்த்துட்டாங்க. அதில் 5 பேரில் இவங்க வெளில சொல்கிறாங்க ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லி. இப்போ ஒரு நம்ம கோர்ட்டுப்படியே போவோம். ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு 5 பேர் இருப்பாங்க, பாபர் மசூதி கேஸ் மாதிரி. 4 ஜட்ஜஸ் வந்து ஒரு விதமாக தீர்ப்பு சொல்கிறாங்க, இன்னொரு ஜட்ஜு வந்து மாறுபட்ட தீர்ப்பு சொல்கிறாருன்னா அப்போ அந்த 4 ஜட்ஜஸ் சொன்ன மெஜாரிட்டி ஒப்பீனியன் தானே பைண்ட் ஆகும். கரெக்ட். ஸோ இது வந்து விடலான்னு சொல்லி உங்களுக்கு வந்து UA +16 போடலான்னு சொல்லி சர்டிஃபை பண்ணி மினிட்ஸ்லாம் ட்ரா பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஃபிலிமை அப்ரூவ் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் தான் கொடுக்கணும், சர்டிஃபிகேட் தான் தரணும். அந்த ஸ்டேஜில் வந்து இவங்களுக்கு மத்திய அரசுக்கு ஒன்ஸ் ஒரு ஃபிலிமை வந்து சென்சார் போர்டு அப்ரூவ் பண்ணிச்சுன்னா அதை மாடிஃபை பண்ணுறதுக்கோ இல்லை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கோ அதிகாரம் இல்லைன்றது தெளிவாக வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் ஒரு 3+ வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. சர்டிஃபிகேட் இது பண்ணுது சென்சார் போர்டு பண்ணும்போது அந்த மினிட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அவங்க வந்து நான் இது பண்ண டிஸ்கஷன் ஸ்டேஜில் இருந்ததுன்னா சுயமோட்டோ பவர்ஸ் இவருக்கே இருக்குது, யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா சேர்மன் இருக்குது புது ஆக்டில். பட் இதில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்க சொன்ன சென்சார் போர்டு சொன்ன அவங்க எல்லா மாடிஃபிகேஷன்ஸையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க கட் பண்ண காட்சிகளெல்லாம் இதெல்லாம் மியூட் பண்ணுங்கன்னா மியூட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து 22ஆம் தேதி இவங்க 9ஆம் தேதி தான் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 22ஆம் தேதி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஃபார்மல் அப்ரூவல் வரணும். ஃபார்மல் அப்ரூவல் வரும்போது வந்து இதில் எந்த இதில் வந்து இந்த சென்சார் போர்டை போய் இந்த படத்தை பார்த்தாரோ ஒருத்தர் வந்து ஏதோ அவர் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்தாருன்னு சொல்லி அதை இந்த படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி திருப்பியும் ரிவ்யூ பண்ணுறது வந்து அப்பட்டமான அதிகார மீறல் மட்டுமில்லை. இந்த இந்திய நாட்டில் ஒரு சிட்டிசனுக்கு தான் விரும்புகின்ற படத்தை பார்க்கின்ற உரிமை உண்டு. அது ஆர்டிகல் 19 வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த ஆர்டிகல் 19 வயலேட் பண்ணுற மாதிரி வந்து மோடி வந்து இந்த அளவுக்கு மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி வந்து இந்த அளவுக்கு மட்டமாக கீழே இறங்குன்றது நான் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா ஒரு விஜய் வந்து ஒரு பாப்புலர் லீடர் ஆகுனா நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து இது பண்ணணும். மோடி எங்கே இருக்காரு? தமிழ்நாட்டில் விஜய் இருக்காரு. இப்போ என்ன அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது, எதுக்கு வந்து மத்திய அரசு வரிஞ்சு கட்டிக்கின்னு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகுதான்? அதுதான் சொல்கிறேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரப்போகிறதில்ல, மாநில அரசு வந்து அசம்பிளி தான் எலெக்ஷன் வரப்போகுது. இதில் வந்து யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்தாரு அப்படின்னு அதனால தான் வந்து உயர்நீதிமன்றமே வந்து, ஏன்னா இது மாதிரி ஒரு விசித்திர வழக்கு வந்ததே இல்லை. மீதி இதுலலாம் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு கேடும், இதில் வந்து பிரிவினையை தூண்டுறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. 5 பேரில் 4 பேர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, மெஜாரிட்டி ஒப்பீனியன். என்னோட சந்தேகம் என்னன்னா சார், இப்ப இந்த புகார் மனுதான் இந்த திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு உட்படுத்த காரணம் அப்படின்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் எல்லா புகார் மனுக்களையும் இப்படித்தான் பார்க்கிறதா? அப்படி இல்ல, போர்டு மெம்பருடைய சார்ஜுக்கு தனி வேல்யூ. அவங்க வந்து சப்போஸ் அவங்களால வந்துட்டு மாறுபட்ட கருத்துகள் இருந்தா அவங்களே வந்து சர்டிஃபிகேட் சைன் பண்ணாத அதை வந்து எங்களால் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியலன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பலாம். சரி, அதுதான் நார்மல். இது வரைக்கும் அதுதான் 1947 இது வரைக்கும் வந்து இதுதான் ப்ரொசீஜர். விஜய்க்கு மாத்திரம் வந்து மத்தியிலிருந்து அத்தனை அதிகாரம் படைத்த ஒரு கை வந்து விஜயோட ஒரு கத்திரியை எடுத்துக்கின்னு விஜயோட படத்தை கட் பண்ணன்னு துடிக்கிறது வந்து ரொம்ப விசித்திரமானது மாத்திரம் இல்லை, இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இது வரைக்கும் வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இன்கம் டேக்ஸும் பண்ண வேலையை இப்போ வந்து அது சென்சார் போர்டும் பண்ண ஆரம்பிச்சோன்னா ரொம்ப இது வந்து ஜனநாயகத்துக்கு இதை விட ஒரு ஊறி விளைவிக்கின்ற காரணத்துக்கு இருக்க முடியாது. இதை வந்து தமிழ்நாடு அரசு ஏன் இதை கண்டிக்கல? ஏன்னா வந்து எப்போ பார்த்தாலும் பேச்சிருமா, எப்போ பார்த்தாலும் மோடி தேச விரோதி, மோடி வந்தாருன்னா இங்கே வந்து பாசிசம் யாரும் சொல்லலை.
இது இந்த பிரதமரை போய் யார் அப்படி சொல்லுவா சார்? மோடி ஏன் சார் மோடி கொல்லைப்புறமாக வர துடிக்கிறாருன்னு எத்தனை நேரம் சொல்றாங்க? டெய்லி பேப்பர் வராங்க சார், டெய்லி அதுதான் சொல்றாங்க. RSS சித்தாந்தத்தை மோடி பரப்பிடுவாருன்னு சொல்றாங்களா இல்லையா? இப்போ வந்து இது என்ன சித்தாந்தம்? இது நம்ம விரும்புகிற படத்தை அதில் வேற எதுவும் வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இதை வந்து சப்போஸ் ஒரு ஃபிலிம் சர்டிஃபிகேட் பண்ணிட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது? மாநில அரசுக்கு இருக்குது. வயலேட் பண்ணாங்கன்னா, சென்சார் போர்டு பவர்ஸை வயலேட் பண்ணாங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற இது வந்து மாநில அரசுக்கு இருக்கு. மாநில அரசுக்கு ஆமாம், நீங்கள் பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் இப்போவும் பார்த்தேன். ஆமாம், சென்சார் ஒன்ஸ் ஃபிலிம் இஸ் சர்டிஃபைடு, அதுக்கப்புறம் வந்து அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை வந்து சமாளிக்கணும்னா தமிழ்நாடு அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். சென்சார் இப்போ எடுத்துட்டா பண்ணிட்டாங்கன்னா அதோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுதான் அவங்களோட ஆர்கியூமெண்ட்டும், அதுதான் சட்டம். இன்னைக்கு இதில் வந்து என்ன விசித்திரம்னா, நான் நினைக்கிற ஒரு படைப்பாளியினோட உரிமையை வந்து இவங்க வந்து சிதைக்கிறாங்க. நான் இப்போ எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, ரங்கராஜன் ஒரே ஒரு ஊரிலே ரங்கராஜன் ரொம்ப ஃபேமஸ் படம் உங்களுக்கு தெரியும். ரங்கராஜன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த கருத்து சுதந்திரத்தில் ரொம்ப ஃபேமஸான படம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கேசஸ் வந்துட்டு இருக்கு. எல்லா கேசஸ்லையுமே என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு சிட்டிசன் பார்க்காத போகிறான், நீ எதுக்கு வந்துட்டு அதில் ஏதாவது நாட்டு பிரிவு நாட்டோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்கா மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அசிங்கம் பண்ணுற மாதிரி சீன்ஸஸ் இருக்கா, மத கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கா, அப்போ நீ வந்து அப்ஜெக்ட் பண்ணலாம். இதுல எதுக்கு அப்ஜெக்ஷன் இது வரைக்கும் சொல்ல இங்க அதுக்கு தான். ஆமா, ரொம்ப ரொம்ப மத உணர்வுகளை துன்புறுத்துகிறது, அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸை அவங்கள இல்ல அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணாங்கன்றாங்க. சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்க சார். 5 பேர்ல 4 பேர் வந்துட்டு அது மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே சார். ஒருத்தர் வந்து தானே சார் சொல்றாரு. யார் சொல்றவர் யாரு, அவரோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுங்க, அவரோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, ஒன்றுமே தெரியாதே வந்துட்டு இதில் என்ன ரகசியம் இருக்குது சார்? சிபிஎஸ்சி வந்து ஃபிலிம் சென்சார் போர்டு வந்து ஒரு பப்ளிக் பாடி சார். இதில் என்ன ரகசியம் இருக்குது? 22ஆம் தேதி நீங்கள் சொன்னதுக்கும் அவங்க கோர்ட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் வாய் பேசாதெல்லாம் எல்லாமே ரகசியமாக இல்லை நடக்குது. ஏன் அத்தனை ரகசியம்? இதில் ரகசியம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முடியாதுன்னா மறுநாளே சொல்லிட்டு இருக்க வேண்டியது தானே. ஓகே ஓகே. அதனால இப்போ வேற வழியே கிடையாது. என்னோட அடிப்படை உரிமை, விஜயோட அடிப்படை உரிமை மாத்திரம் இல்ல, இந்த படத்தை பார்க்கணும்னு துடிக்கிற சூரிய பிரகாஷோட அடிப்படை உரிமையும் நசுக்கப்படுகிறது. ஆமா, அதை வந்து மக்கள் வந்து இதை அனுமதிச்சாங்கன்னா இந்த நாட்டில் வந்து ஜனநாயகன்றது ரொம்ப சீக்கிரம் வந்து இல்லாத போயிடும். ஏன்னா படைப்பாளிகள் தான் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுல பெரும் பங்கு வகிக்கிறாங்க. கருத்து சுதந்திரம் அவங்களுக்கு நம்மள விட அவங்களுக்கு ஜாஸ்தி. அவங்க சொல்ற கருத்தை வந்து இந்த நாட்டில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கோமா இல்லை ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் ரூல் பண்ற நாட்டில் இருக்குமான்றது நியாயமான இது வந்து மக்கள் மனசுல வருது. இது தமிழக முதல்வர் வந்து இதை உடனடியாக கண்டிக்கணும். ஏன் கண்டிக்கலன்னு தெரியல. அரசியல்லாம் இதை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு இவருக்கு விஜய்க்கு வந்தது நாளைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் வரலாம், அவரோட பையனுக்கும் வரலாம். இதை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மத்திய அரசின் இந்த ஜனநாயக விரோத போக்கினை ரொம்ப கடுமையாக கண்டித்து அனைவருமே வந்து கிளர்ந்துடணும்னு நான் சொல்றேன். நான்